அமைச்சர் கூப்பிட்டு நல்ல சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த 99 ரகசியம் இன்னும் தெரியல. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியில் 4யுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு முதலமைச்சர் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக சிவகங்கை மாவட்டமே வந்து சிவகங்கை ராமநாதபுரம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படி தானே இது வரைக்கும் பேசப்பட்டு இருந்துச்சு. இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் இந்த பின்தக்கப்பட்ட சிவகங்கை மாவட்டமும் சரி, ராமநாதபுரம் மாவட்டமும் சரி, தமிழக முதலமைச்சர் அவர்களால் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு ஒரு முன்னணி மாவட்டமாக கூடிய சீக்கிரத்தில் மாற்றப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இங்கே கூடியிருக்க பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு அரண்மனையில் ஒரு அரசர் வந்து ஒரு ஜன்னல் வழியா பார்க்குறாரு. அங்கே ஒரு தோட்டக்காரர் வந்து சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. செடி வேலை, தண்ணி ஊற்றுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டெய்லி அரசர் வந்து அப்சர்வ் பண்றாரு. எப்படி ஆனா ஏழ்மையா இருக்காரு. ஆனா வேலையை வந்து அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். உடனே அமைச்சர் கூப்பிட்டு, இது பாத்தீங்களா, அவர் இந்த தோட்டக்காரர் எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடி நல்ல சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த 99 ரகசியம் இன்னும் தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு. உடனே அரசர் கேட்கிறாரு, என்ன அந்த 99 ரகசியம்? நான் உங்களுக்கு சொல்றேன் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த அந்த தோட்டக்காரரோட வீட்டு வாசல்ல ஒரு 99 பொற்காசுகள் கொண்ட பையை கொண்டு வச்சுட்டு வந்துட்டாரு அமைச்சர். காலையில அந்த தோட்டக்காரர் வந்து வீட்டு விட்டு வெளில வரும்போது ஒரு பை இருந்திருக்கு. எடுத்து பார்த்துட்டு பொற்காசுகள் ரொம்ப சந்தோஷம். எண்ணி பார்த்துருக்காரு, 99 தான் இருந்திருக்கு. திரும்பி எண்ணிருக்காரு. எதுக்காக திரும்பி எல்லாருன்றீங்க? அந்த ஒண்ணு எங்கே போச்சுட்டு மொத்தம் 100ல பொதுவாக 100 தானே இருக்குது, எப்படி 99 இருக்குன்னு சொல்லி சரி அப்படின்ட்டு அந்த ஒரு பொற்காசு கிடைக்கிறக்காக பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சார். மறுநாள் இருந்து அரசர் தற்போது ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறாரு, சிரிக்க மாட்டேங்கிறாரு, சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு, வேலை ஆனால் வேகமா செய்கிறாரு. அப்புறம் அமைச்சரை கூப்பிட்டு, இந்த தோட்டக்காரர் வந்து இப்போ முத மாதிரி மனத்துல சந்தோஷம் இல்லை, பாட்டு பாட மாட்டேங்கிறாரு, என்னாச்சுங்க? இல்லை அமைச்சரே, அவருக்கு அந்த 99 ரகசியம் தெரிஞ்சிருச்சு. என்னன்னா 99 பொற்காசுகள் வச்சேன், அந்த 99 பொற்காசுகள் கிடைச்ச சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாம அந்த ஒன்றை எப்படா சேர்க்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ற பேர்ல தன்னோட சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த ஒரு காசை தேடி ஓட ஆரம்பிச்சதுனால அவரோட சந்தோஷம். ஸோ ஸ்டோரியோட கருவு என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற விஷயங்களையும் வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்கோர்ஸ் அந்த ஒரு காசை தேடுறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா அதுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தையும் குடும்ப டயத்தையும் இழந்துட்டு அதை மறந்துட்டு நம்ம தேடி ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இதையே இங்கே சொல்றேன் அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நம்ம மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அவ்வளவுதான் அவங்களுடைய ஒரு முதல் இதுவே வந்து முதலமைச்சரோட எண்ணமே. அதை நம்ம நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு
ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா யாரா இருந்தாலும் சரி, நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்காங்க. 9:30 மணிக்கு தன்னுடைய ஆபீஸ் அலுவலகத்துக்கு, தலைமைச் செயலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டும் இல்ல, அந்த சட்டமன்ற அலுவலகம், அந்த அந்த தலைமைச் செயலகம் இப்பதான் முதல் முறையா பார்க்குது. எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு வேலைக்கு வர ஒரு முதலமைச்சர். நம்ம ஒரு ஸ்கூல்ல வேலை செய்வோம், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வோம், சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காமன் ஆயிடுச்சு, பசங்களை ஒரு லேட் ஆயிடுச்சு, பஸ் டைம் பஞ்சர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எவ்வளவு காரணங்கள் சொல்றோம். நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், மாண்புமிகு தமிழோட முதலமைச்சர் அவங்க 9:25 காரில் ஏறுவாங்க, 9:55 காரை விட்டு இறங்குவாங்க, ஆஃபீஸ் சீட்டில் 10 மணிக்கு உட்காந்துருவாங்க. காலையிலேருந்து அவ்வளவு மீட்டிங், அவ்வளவு சிக்கல்களை தீர்க்க வேண்டியிருக்கு, அவ்வளவு புதுமையான விஷயங்களை கொண்டாட வேண்டியிருக்கு, அவ்வளோ பேரை பார்க்க வேண்டியிருக்கு. வர டைம் ஷார்ப்பான டைம், போகிற டைம் இப்போ வரைக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அந்த மாதிரி இல்லை. நமக்காக, நம்ம மக்களுக்காக, உங்களுக்காக ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நம்ம எல்லாம் பார்க்குறது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு லட்சம் சொன்னாங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுலேயும் சிறப்பான விஷயம் சிவகங்கை மாவட்டம்.